யுஏஇல 2 மந்த்ஸ் விசிட் விசா முடிஞ்சு அகைன் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமானா பண்ணலாம். அது என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணா யுஏஇக்கு வெளில போகணுமானா கண்டிப்பா போக தேவையில்ல. யுஏஇல இருந்தே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு பக்கத்துல உள்ள டைப்பிங் சென்டரோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாரு விசிட் விசா எடுத்த ஏஜென்சியோ அந்த ஏஜென்சில சொன்னாலும் உங்களுக்கு 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனா காஸ்ட்டை பொறுத்தவரையும் 900ல இருந்து 1200 கிராம்ஸ் ஃபுல்லா ஆகும். விசிட் விசா எக்ஸ்பீரியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை ஃபைன் வந்ததுன்னா டெய்லி சார்ஜஸாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 50 கிராம்ஸ் ஃபைன் வரும். அது தவிர்க்கணும்னா நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டா போதும். டைப்பிங் சென்டர் ஏஜென்சி மூலயமா மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை, உங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம். நீங்கள் யூஏஇல வந்து துபாயை தவிர மற்ற எந்த எமிரேட்ல இருந்தாலும் ஐசிபி ஆப்லேயே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட விசா காப்பி, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக வச்சுருந்தா அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இதுவே துபாயில் இருந்தீங்கன்னா ஜிஆர்டிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அதில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் பண்ணாலும் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிடலாம். யூஏஇல விசிட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஏஇக்கான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு தேங்க்யூ. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.